என்னது 6 ஓல்டு பிளேயர் கூட 1-1 அதுவும் லோன் ஆஃப்லையா? ஆமாங்க, நானும் இது கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு லோன் ஆஃப் போட்டிருப்பேன். 6 ஓல்டு பிளேயர் கனெக்ட் ஆகிருப்பார். அவர் 6 தெரியாமல் நான் பண்ண சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் தான் கன் சூஸ் பண்ணுவார். P90 1 புல்லட் கன்னு அவர் சூஸ் பண்ணுவார். நம்ம நார்மலாக நினச்சின்னு 1 புல்லட் கன் வச்சாச்சுன்னா நம்ம போவோம். 6 ஓல்டு பிளேயரில் அசால்ட்டாக முடிச்சிட்டார். நெக்ஸ்ட் என்ன, நம்ம தான் கொஞ்சம் ஈகோ பிடிச்சோன்னாச்சே. ஸோ வெறியொண்டா வேங்க ஏட்டம் போய் அடின்னு சொல்லிட்டு ஓடின்னு இருப்பேன். வேங்கையோட குண்டு அவுத்து விட்ற மாதிரி இந்த ரிங்கையும் அவுத்து விடுவாங்க. ஓடி போய் இந்த இடத்துலாம் நிற்பேன். ஆள் வருவார். இந்த சைடு தான் வருவார்னு நினச்சி நானும் இருந்தேன். அவரும் இதே மாதிரி தான் வந்தார். மண்டல ஐத்தலான்னு பார்ப்பேன், ஐத்த முடியல. க்ளோவர் போட சந்தில் கிந்தில் பூந்து அடிச்சுட்டு அவர் மூமெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நானும் மூமெண்ட் கொடுக்குறோன்ற பேரில் ஒன்று பண்ணேன். இதுதாங்க ஆப்பு. இதுக்கு அவர் ஒன்று பண்ணார், அதுதான் எனக்கு ஷாக்கு. அப்படின்னா நினச்சி நீங்களே பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு நான் தான் செலக்ட் பண்ணேன். பேராஃபில்லு டெசர்ட்டு செலக்ட் பண்ணேன். நான் இங்கே தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு டெசர்ட் ஆள் சுட்டு காமிப்பேன். நான் ஆளும் அதுக்கேற்ற மாதிரி வருவார். நீங்கள் பாருங்கள் நான் பண்ணுறத. விட்டாங்களா சுட்டு காமிப்பேன். ஆள் இந்த இடத்துல வருவார். நான் பார்க்கலன்னு நினச்சினா அவர் வருவார். நான் பார்த்துருவேன். இந்த இடத்துல நிற்பார். இந்த நேரம்னு பார்த்து ஒன் டாப்பு வேறு ஒன்றுமே அது. நான் என்னென்னவோ பண்ணுவேன், ஆள் அடிக்க பார்ப்பேன், ஒன்றுமே முடியல. அவரும் நம்மள ஓரளவுக்கு போச்சு. இது பேராஃபில் வச்சு ஐத்து தான் ஒரே வாங்கி சொல்லிட்டு ஐத்தை ட்ரை பண்ணி என்னென்னவோ பண்ணுவேன். மேலே போவார். மேலெலாம் போய் சுற்றி அந்த க்ளோவாலுக்கும் அவர் மஞ்சா சட்டையும் ஒன்றுமே தெரில. கட்சியில் ஆள் டக்குன்னு ஹெச்பிக்கு வச்சு முடிச்சு விட்டார். டக்குன்னு பார்த்தா 6 சொல்றேன்னு போடுவாரா? அப்போ புரியல, இப்போ புரியுது. நான் தான் நம்ம விளையாட தெரிஞ்சாலும் 6 சொல்ல போய் முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குல்ல. நீங்கள் என்ன இருக்கேன், நான் அவனை அடிப்பேனா மாட்டேனா? ஏய், அவன் செத்துட்டான்டா. நீங்கள் அவன் செத்துட்டான்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் லாஸ்ட்டில் ஷாக்கு தான். நானும் அவரை அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு இப்போ ஒன்று பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்டு டக்குன்னு MI டியூப் நானும் உக்காஞ்சி ஃப்ரெண்ட் ஆகலான்னு ட்ரை பண்ணுவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுதான் உங்களோட மைண்ட் வாஷனுக்கு. டக்குன்னு MI டியூப் எடுத்துட்டாரா? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அவ்வளோதான். அவர் நின்று வைப்பார், நான் உட்காந்து வைப்பேன். தலையிலே வைப்பேன், வச்சிடுவேன். நெக்ஸ்ட் ரவுண்டு அவரோட இப்போ தான் இருப்பார் ஆள். நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் நின்று வைப்பேன், அவர் உட்காந்து வைப்பார். டைமிங்கில் அடிக்கிறேன்ற பேரில் சீக்கிரமாக வச்சு அவர் என்ன வச்சு நான் அவுட் ஆகிடுவேன். சரிக்காதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம செலக்ட் பண்ணுறது உட்பிகர் எஞ்சி உட்பிகரு P90 எத்தேன். இது அப்புறம் பயமே இல்லாமல் ஆடுவேன். இருந்தாலும் 6 சொல்ல பேராச்சே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அதனால் போயிட்டு ட்ரக்குக்கு பின்னாடி வெயிட் பண்ணியிருப்பேன். ஆள் மேலே வருவார்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, ட்ரக்குக்கு பின்னாடி போயிட்டுனா ஆள் வருவார், வெயிட் பண்ணினே இருப்பேன். ஆள் ரொம்ப நேரம் கழிச்சு 10ன்னு மேலே வருவார். மண்டை தான் தெத்து இருந்தாலும் தூக்கின்னு கிடப்பேன். ஆக்சுவலாக இப்படி நின்று அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஏரோப்ளேன் மாதிரியே ஏறிடுவேன். ஏறி பார்த்தா ஆளே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கு மேலே குதிக்குது. கீழே போய் பார்ப்பேன், ஆள் இருக்க மாட்டார். சரி கண்டெய்னர் மேலே குதிக்கலான்னு குதிப்பேன். டக்குன்னு கீழே குதிச்சிடுவேன். ஆள் நான் எனக்கு முன்னாடி இருப்பார். P90 வச்சு ஐத்த பாப்பா அடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இது ஃபுட்பிகர் படிடா. நெக்ஸ்ட்டு திருப்பி அதே பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரவுண்டு சும்மா அடி வாங்கின்னு போவார் கேஸ். அப்படி என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நண்பா, நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. புதுசாக ஆரம்பிச்சுக்கிறோம். கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.
இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி நண்பா. நன்றி நன்றி நன்றி.